பிள்ளைகளை, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தம், வேத வசன விளக்க வார்த்தைகளை கேட்கும்படிக்கு, இந்த நிகழ்ச்சியை காணும்படிக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆமேன் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்ன தெய்வ பிள்ளைகளே, நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆமேன் விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறதை குறித்து தான் நான் இந்த வார்த்தையை போதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க, இந்த கேளுங்க, இதனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க, விளக்கங்களை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை தருவா, சந்தேகமே கிடையாது. நீங்க கேட்கிறது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. எப்போதுமே நான் பேச வரும்போது ஒரு வசனத்தை எடுத்து ஆவியானவர் எந்த சாட்சியை சொல்றாரோ, எந்த வசனத்தை சொல்றாரோ அதுதான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அவன் அநேக பிரசங்கம் பண்ணும்போது எங்கெங்கும் நடந்த சாட்சிகளை சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் காணாத பார்க்காத ஒரு சாட்சியை மேற்கோள் காட்டி நான் என்னைக்குமே பேச மாட்டேன். ஒன்றில் அவங்கள்ட்ட கேட்டு லைவா உண்மையா அவங்கள எழுத்தையோ அவங்க சொன்ன சாட்சியோ அவங்க மூலம் கேட்டுதான் நான் விசுவாசித்தா நான் சொல்லுவேன். இல்லை இன்னொரு நபர் சொல்லி நான் சாட்சியாக அறிவிக்க மாட்டேன். அது தவறானதா இருக்கலாம், நல்ல சாட்சியா இருக்கலாம். சாட்சி ரெண்டும் உண்டு, நல்ல கெட்ட சாட்சியும் உண்டு, நல்ல சாட்சியும் உண்டு. பெருமையா பேசுவதும் உண்டு, தவறா பேசுகிற காரியங்களும். இது ரெண்டும் சாட்சி இருக்கிறதுதான். ஆமேன் ஆமேன் சொல்லுங்களேன். என்ன வித்தியாசமா ஒரு பேசுறப்பாங்கன்னா, அநேகர் நல்லது மட்டும்தான் சாட்சிங்கிறாங்க. பொய் சாட்சி இருக்கு, உண்மையான சாட்சியும் இருக்கு. பொய் சாட்சி என்பது தவறான சாட்சி, உண்மையான சாட்சி என்பது உண்மையான சம்பவத்தை சொல்லுவது உண்மையான சாட்சி. அப்போ சாட்சியின் ஜீவிதம் இருக்கு, ரெண்டு இருக்கு ஜீவிதம். பொய் சொல்லிய பொய்யான காரியங்களை சொல்லியே ஜீவனம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பொய்யை சொல்லியே உலகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்க. சொல்லியும் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஜீவனம் பண்ணி ஆசீர்வாதமா வாழ்றாங்க. அப்போ சாட்சின்னா எல்லாமே சாட்சி தான். அதனால நீங்க சொல்ற பொய் சாட்சி, உண்மையுள்ள சாட்சி. ஆமேன். நல்லா கவனிக்கணும். நம்ம லைவா நடக்கிறது தான் நம்ம கண்ணில் நிஜமாவே கண்டக்கூடிய காரியங்களை குறித்து, வாசித்து பெற்றுக்கொண்ட காரியத்தை குறித்து மட்டும்தான் நம்ம சாட்சி சொல்றோம். இந்த புக்கில் எழுதி அவரே குறிச்சு எழுதின புக்கை நீங்க படிச்சுக்கிட்டு சாட்சி சொல்றது ஓகே. இல்லை, அவர் சொல்ற சாட்சியை கேட்டு நிஜமாவா ஆடியோ மூலமா இல்லை கேட்டு நீங்க இன்னொரு அவருக்கு சொல்றது அது உண்மையான சாட்சி. இது யாரோ ஒரு மூன்றாவது பதில் சொல்லி கேட்கிறது அது பொய் சாட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கருத்துக்கு உண்மையா இதான் உண்மை இந்த உலகத்தை நான் கொடுப்பேன். அப்போ இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு நீங்க பிறத்தில் சொல்லணும், சொல்லி அவங்கள பார்க்க வைக்கணும். இந்த நிகழ்ச்சியை நீங்க அனுப்பி கொடுக்கணும். இப்போ நடந்திருக்கிறது, இந்த ஊழியக்காரர் பேசி இருக்கிறாரு, இப்படி சொல்லி இருக்கிறாரு, நீங்க அதை பாருங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு ஒரு வசனத்தை காட்டுவார். நல்லா கவனிங்க. எப்படி? மீனை பிடித்து கொடுக்காத, மீனை பிடிக்க கற்றுக்கொள்ளு, வழியை காட்டி கொடு. ஆமேன். வழியை காட்டு, லட்சுமி வழியை காட்டி கொடு, விடுதலை வழியை காட்டி கொடு. அதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தை கேட்கிறோம், செய்தியை கேட்கிறோம், நம்ம ஆடி பாடுறோம், ஆவியை நம்ம துள்ளி குதிக்கிறோம். ஆனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேற வசனத்தை அறிந்து கொள்ளணும், அது விளக்கத்தை அறிந்து கொள்ளணும். அப்பதான் நமக்கு லட்சியமா கொடுக்கும், அப்பதான் நம்ம விடுதலை பெற முடியும்.
அப்போதான் தொடர்ந்து ஆண்டவத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்போதான் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கொண்டு இருக்க முடியும். அவிசுவாசம் வராது. நம்ம நாளில் கேட்டோம், ஒரு சகோதரர் நாம் என்னோடு இருக்கும்போது பெற்றுக்கொண்ட விடுதலை, ஆனால் என்னை விட்டு பிரிந்து போன பிற்பாடு அதே விசுவாசத்தை அவர் நிற்க முடியவில்லை. காரணம், பற்றி கொள்ள முடியல, அவர் பற்றி கொள்ளல. ஆமேன். இன்னொரு அதே சாட்சி இன்னொரு முறை கூட ஒரு நபருக்கு கூட அது நடந்திருக்கிறது. அவருக்கு அப்படிதான் முற்றிலுக்கு எடுத்துட்டாங்க. அப்புறம் ஆமேன் ஆமேன். அந்த கிருபை எல்லா இடத்துலையும் கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கிருபை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. எவ்வளோ அழகா இனிமையா செய்தி கொடுக்குறாங்க, இவ்வளோ வசனங்களை படிச்சு கொடுக்குறாங்க. நான் எல்லா வசனத்தையும் படிச்சு கொடுப்பேன். ஆனால் நான் இங்கதான் சுருக்கமா வார்த்தைகளை கொடுக்குறது, வசனங்களை மேற்கோள் காட்டுறது. ஆனா என்ன ஜெபவில்ல பார்த்தீங்கன்னா வித்தியாசமா நிறைய வசனங்களை எடுத்து சொல்லி நான் கொடுப்பேன். ஆனா இங்க பேசுறதுக்கு அங்க பேச வித்தியாசம் உண்டு. நான் இது தனியாகவே உங்களுக்காகவே நான் பேசி கொண்டிருக்கிறேன். இது ஒரு சில வார்த்தை உங்களுக்கு சேரும், உங்களுக்கு சேர்ந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க அதை பற்றி கொள்ளுங்க. அதை நீங்க எடுத்துக்கொண்டு அதுபடி எனக்கு ஒப்புக்கொள்ளுங்க. அதுபோல வேத வசனம் அநேக வசனம் எழுதப்பட்டிருக்கு. எல்லா வசனமும் ஒருத்தருக்கு போய் சேர்றது இல்லை. அதுல உங்களுக்கு சேர்ந்த வசனத்தை எடுத்து பற்றி கொண்டு அதை தொடர்ந்து நீங்க அதுக்குள்ள கை கொண்டு நடவீங்க. அநேக வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஒரு வாக்குறுதி ஒரு ஆண்டுல கொடுக்குறாங்க? எல்லா வாக்குறுதியும் உங்களுக்குள்ளதுதான். ஆனா ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆமா, அந்த ஒன்னை பற்றி கொண்டு இருக்க நீ கண்டிப்பா ரட்சிப்பு அடைவீங்க. ஆமேன். இப்ப உங்க கீர்த்தியை புகழ்ச்சியா வைப்பேன் ஒரு வாக்குறுதி. ஆனா அந்த கீர்த்திய புகழ்ச்சியை பெறுவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தரை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு செய்தியா கொடுக்கிறேன். அப்படி வேதத்துல ஒரு சகோதரி ஆமேன் பற்றி கொண்டிருந்தா, சகோதரி யாரு பார்ப்போமா? ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க படிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனார். ரூத்தோ அவனை விடாமல் பற்றி கொண்டார். இப்போ நெகோமிங்கிற ஒரு சகோதரிக்கு 2 மருமகள் இருக்கிறாங்க. ஒருத்தி ஓர்பால், ஒருத்தி ரூத்து. அப்ப யாமேன் இப்போ 2 பேருக்கு அவன் நெகோமிக்கு 2 ஆம்பளைகளாக இருந்தாங்க. 2 ஆம்பளைகளுக்கும் 2 பேரும் திருமணம் பண்ணி வைத்துட்டாங்க நெகோமி. இப்போ அவங்க சொந்த தேசம் இன்னொரு தேசத்துக்கு பிழைப்பதற்காக பஞ்ச பிழைப்ப அடிமையாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல போகும்போது நெகோமிங்கிற வார்த்தைக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான ஒரு பெயர், அது மகிமையான பெயர் என்று வேதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு மதுரமான பெயரை கொண்ட அந்த அன்பு நெகோமி தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்து வெறுமையாக்கப்படுகிறார். அது 2 பிள்ளைகளை இழந்து நெகோமி வெறுமையாக்கப்பட்டாலும் அதான் மட்டுமல்ல, தன்னுடைய 2 மருமகளும் வெறுமையா நிற்கிறாங்க. அதுல ஒருத்தி ஓர்வாள், ஒருத்தி ரூத். இந்த 2 பேரிலும் ஆமேன் ஓர்வாளுங்கிற ஒருத்தி இனி இந்த மனுஷியை கொண்டு பிரயோஜனம் இல்லை. நான் நம்பி வந்த கணவர் என்னை விட்டு மறுத்து விட்டார். இனி என்னை யார் பார்க்க முடியும்? யார் எனக்கு கையில் பிரேசத்தை தந்து போஷித்து நடத்த முடியும்? ஆமேன். எனக்கு யார் இனி எனக்காக பஞ்சு பேச முடியும்? யார் எனக்கு இன்பம் தர முடியும்? யார் எனக்கு சுகமா என்னை நடத்த முடியும்? இந்த நெகோமியோடு இருக்கும்போது என் வாழ்க்கையில எந்த சமாதானத்தை காண்பேன்? என்ன சந்தோஷத்தை காண்பேன்? நான் எப்படி புசிப்பேன்? எப்படி குடிப்பேன்?
இவள் எப்படி என்னை ஆமேன் நடத்த போகிறார் என்று சொல்லி நினைத்தவளாக ஆமேன் நகோமியை கைவிட்டு விட்டு ஓர்வாளுங்கிற இந்த சகோதரி முத்தமிட்டு அன்பு செலுத்தி பிரிந்து போகிறாள். அதே வேளையில் இன்னொரு சகோதரி ஆமேன் பாருங்க, இது ஒரு பெரிய விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அவள் செய்ய அவளுக்கு நல்ல ஒரு புருஷனை பெற்று கொடுத்ததும் அந்த நகோமி தான். ஆனா அந்த நன்மையெல்லாம் பிள்ளையோடு அனுபவித்த அந்த சகோதரி அதை மறந்து அந்த ஆசுவத்தை இழந்த உடனே அவளை விட்டு விட்டு அவள் வேறு நபரை நோக்கி ஆசுவம இடத்தை நோக்கி போகிறாள். ஆனாலும் ரூத்துங்கிறவள் ஆண்டவருக்கு பயந்தவள். அவள் நகோமியை பற்றி கொள்ளுகிறாள். அதுதான் இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம். அவள் யோசிக்கல, நாளைய தினத்தை குறித்து அவள் யோசிக்கல. லைவா பார்க்கிறா, நடக்கிற நேரத்தை பார்க்கிறா. இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரி ஒருவாளும் விட்டு விட்டு போய்விட்டார். ஐயோ, நானும் விட்டு விட்டு போய்விட்டார். நம்முடைய மாமியானவள் தனிமையாகி விடுவாளோ? ஆமென். ஐயோ, நான் செய்த தவறு என்று அவள் உண்மையாக அவளை தொடர்ந்து பற்றி கொண்டாள். அங்குதான் விஷயம், விசுவாசம் அங்கு இருக்கிறது. இப்படி தெய்வ பிள்ளைகள், அதாவது நம்ம சங்கீதம் 63:8 வாசித்தோமே, என் ஆத்மா உண்மையை தொடர்ந்து பற்றி கொள்ளும். சங்கீதம் சொன்னா, நான் விடமாட்டேன். கஷ்டம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் எல்லாம் இழந்தாலும் நான் விடமாட்டேன். நான் உண்மை பற்றி கொள்ளுவேன், நான் பற்றி கொள்ளுவேன். அவன் நாம் விசுவாசத்தை காத்து கொள்ளுவேன். என்னை அழைத்து உண்மை உள்ளவர், கருவியில் தெரிந்து கொண்ட உண்மை உள்ளவர். ஆமீன். நம்முடைய தானியல பார்த்தீங்களா, அவன் சிங்கத்துக்கு எனக்கு வாய ஆமீன் ஆண்டு வாய்க்கு கத்தவனை தப்பிவித்தாலும் தப்பிக்காவிட்டாலும் விடமா, நான் செய்ய வேண்டும் என்பதை நான் தொடமாட்டேன் என்று தெய்வத்தை பற்றி கொண்டான். ஆமேன். சாத்தால் பேச காபேத்தினகு அவன் தீச்சூளையில அதிகமாக அவன் பெருகிற போதிலும் அவன் விடவிட தேவனை பற்றி கொண்டான். அவன் பற்றி கொண்டவர்கள் எல்லாமே லட்சியமை பெற்று கொண்டாங்க, விடுதலை பெற்று கொண்டாங்க. இங்கு இந்த ரூத்துங்கிற மருமகள் நகோமிங்கிற மாமியை பற்றி கொண்ட நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஜீவிதத்தை பெற்றுக் கொண்டார் என்பதுதான் இந்த வேதத்துவ மகத்துவம். அவன் இந்த வேத தொடர்ந்து இந்த வேத பகுதிகளை வாசிக்கும் போது அங்க தெரியும். அவன் இனி என்ன செய்வது? அவள் விட்டு விட்டு போய்விட்டா. ஒருத்தி இவள் பற்றி கொண்டாள். ஐயோ, நாமும் வெற்றி கொண்டால் விட்டு விட்டு போய்விட்டாள், என் மாமி தனிமையாகி விடுவாளோ? ஆமேன். நான் என்ன செய்வது என்று அவள் விட போய் சொன்ன போது, அங்க சொன்ன அந்த வசன பகுதியெல்லாம் நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா தெரியும். ஐயோ, ஆமேன். அப்பா உன்னை இந்த ரூத்தை பார்த்து அந்த அம்மா சொல்லும், ரூத்தை பார்த்து நகோமி சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க, எப்பா நீ போகலையா, என்ன நம்பி நீ எதுக்கு இருக்கா? நான் இனி ஒரு பிள்ளை பெற்றா உனக்கு கொடுக்க முடியும்? அப்படியே ஒரு புருஷனை, எனக்கு புருஷன் இல்லையே, அப்படியே ஒரு புருஷனை நான் கட்டிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றாலும் அதை வளர்ந்து அதனால ஆசுவத்தை நீ பெற முடியுமோ? சுகத்தை பெற முடியுமோ? ஆமே, அதனால இருந்து ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள முடியுமோ? நீயும் விட்டு விட்டு போ அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அந்த ரூத்துங்கிற மருமகள் சொல்றான், யா உன் ஜனம் என் ஜனம், நீ தின்னு நான் தின்பேன், நீ புசிக்கிற ஆகாரத்தை நான் புசிப்பேன், நீங்க பானம் பண்ற பாத்திர பானம் பண்ணுவேன். ஆமேன். உங்க சாதிதான் நானும், எங்க சாதிதான் நீங்களும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய மகத்துவம் நிறைந்த ஒரு பற்றுதல்
அப்படியே நான் செத்தாலும் சாவேன், உம்மோட சாவேன். பற்றி கொண்டாங்க. ஆமேன். விட்டு விடல இல்லை, அநேக அன்பை விட்டு விளந்து போறாங்க. நன்மைக்காக, இழிவான ஆசீர்வாதத்துக்காக நீ தேவனுடைய அன்பை விட்டு இழந்து போகிற நிமித்தம் இந்த அன்னையுடைய வாழ்க்கையில் சீர்காடான அனுபவம். இந்த ரூத்தோ நகோமியை பற்றி கொண்டு நின்ற நிமித்தமாக அவள் மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள். இது வரலாற்று ஒரு வரலாற்று மிக்க ஒரு மகிமையான ஒரு தெய்வ பிள்ளையாக அவள் அங்கீகரிக்கப்பட்டவளாக அவள் மரித்தால் அவள் பேசிக் கொண்டிருக்கிறது. ரூத்தை குறித்து, நகோமியை குறித்தும், அன்பை குறித்து, அவளுடைய ஒரு மனதை குறித்து பேசிக்கொண்டு இருப்பதற்கு காரணம் அங்கிருந்த அந்த அன்பு. ஆனா ஒரு மனை குறித்து அவர் என்ன ஆனாலும் என்று கூட வேதத்தில் சொல்லப்படவில்லை. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை தூஷணம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பலவீனம் வந்தாலும் கர்த்தருக்கு சுகம் தருவார் என்று விசுவாசத்தோடு, தன் நம்பிக்கையோடு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது ஒரு சரீரத்தில் இருக்கிற தைராய்டு, ஒரு சரீரத்தில் இருக்கிற கட்டி, ஒரு சரீரத்தில் இருக்கிற இடுப்பு வலி, ஒரு சரீரத்தில் இருக்கிற முதுகு வலி, ஒரு சரீரத்தில் இருக்கிற தண்டு வலி, எல்லா வலிகளையும் மாற்ற வல்லமை உண்டு. சுவரை மாற்ற வல்லமை உண்டு. அடப்பை ஆமேன் மாற்ற வல்லமை உண்டு. வாழ்வுகளை திறக்க வல்லமை கர்த்தருக்கு உண்டு. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பரிசுத்த ஆவியோடைய எவ்வளவு நடத்தப்படும் போது, பரிசுத்த ஆவியாரோடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தெய்வ பிள்ளை விசுவாசத்துக்குள்ளே உறுதிப்பட்டு நிற்கும் போது அற்பத்தை நீ காண முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே சங்கீதக்காரனாகி தாவீது, சங்கீதக்காரன் தெய்வ பிள்ளைகள் ஒரு மகிமையான பாடலை பாடி வைத்திருக்கிறாங்க. அவன் சொல்லுகிறான், நான் தொடர்ந்து தேவனை பற்றி கொள்ளுவேன். இங்கு ஒரு வேத பகுதியிலே ஒரு ரூத்துங்கிற மருமகள் அவன் நகோமியை பார்த்து சொல்லுகிறாள், ஆமென், என் தாயே, நான் உன்னை விட்டு எங்கே போவேன்? உலகத்துக்குரிய ஒரு மனுஷி. ஆமென். பார்த்தீங்களா? தொடர்ந்து பற்றி கொண்டாங்க. ஆண்டவரை கர்த்தர் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை பெற்ற பிள்ளையே, பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அரசு பெற்ற பிள்ளைகளே, கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு தெய்வ ஜனமே, கிறிஸ்துவை பற்றின விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த வசனம் சொல்கிறது, மனுஷர் கைவிட்டால் உங்களை கைவிடுவதில்லை. மனுஷர் யார்? மற்றவர்கள் மனுஷன். மற்றவர் கைவிடலாம், கர்த்தர் கைவிட மாட்டார். மற்றவர் சொல்லலாம் இது முடியாது என்று. உள்ளத்தை நிதம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த நாட்டில் ஒரு சகோதரி கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. கருத்து இப்போ 40 முடிச்சு இருக்கிறேன். ஆமே முடிச்சிருக்கிறேன். முடிச்சு ஒரு மாசம் தான் ஆகிவிட்டது. கடைசியாக 37ஆம் நாள்ல ஒரு சகோதரி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. 37ஆம் நாள் மருத்துவமனையில் எல்லா செக்கப்பும் முடிச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆபரேஷன் நீ ஆபரேஷன் பண்ணணும். அங்க ஆபரேஷனுக்காக போக சொன்னாங்க. நாளை முன்குறித்து விட்டு அங்க போகும்போது அவங்க சாட்டை எல்லாம் எடுத்து பார்த்து அவங்களுக்கு சாட்டு தெளிவா கிடைக்கல. அப்ப ஒண்ணு சொல்றாங்க, இன்னொரு நாள் வாருங்கன்னு டேட்டை கொடுத்து விட்டாங்க. அந்த சகோதரி வீட்டுக்கு போயிடல, ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில இருந்து ஆபரேஷன் பண்ணு சொன்ன சகோதரி பாருங்க, அப்படியே திரும்ப ரிட்டன் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. 2 நாள் தங்கினாங்க. தங்கி என்னுடைய மனைவியை வைத்து நாங்கள் வயிற்று பகுதியில் பலவீனப்பட்ட பகுதியெல்லாம் என்ன பூசி ஜபிக்க சொன்னேன். அவங்க ஜெபித்தாங்க. கர்த்தர் அற்புதம் செய்தார். நான் என்னையை சொத்தம் பண்ணி ஜெபித்து அவங்க கையில கொடுத்தேன். அவங்க பூசுமா அப்படின்னு பூசி ஜெபிச்சாங்க. கர்த்தர் அற்புதத்தை கொடுத்தார். ஆமென். அங்க ஒரு இந்த கேன்சர் இருக்கிறதுனாங்க. இங்க போனா
அடுத்த நான் சொன்னேன், அந்த மருத்துவமனைக்கு போகாதீங்க, இன்னொரு மருத்துவமனைக்கு போங்க. ஆமே, அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இன்னொரு மருத்துவமனைக்கு போய் இங்க இருந்து ஜெபம் முடிச்சு அவங்களுக்கு வழியெல்லாம் மாறிச்சு, மாற்றம் தெரிந்தது. உடனே இன்னொரு மருத்துவமனைக்கு போய் செக் பண்ண போனாங்க. அந்த மறுநாளே போயிட்டாங்க, 2 நாள் கழிச்சு உடனே போயிட்டாங்க. ஆமேன். போய் பார்த்தா அந்த அடுத்த செக்கப்ல என்ன கேன்சர் ஒண்ணும் கிடையாது, அப்படி ஒரு வியாதியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற காட்சி பாலமா அவங்க உடல்ல உடனே என்ன செஞ்சாங்க, அந்த செக்கப்பு எடுத்து கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லி அடுத்த செக்கப்பு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்தாங்க, சபையில வந்து சாட்சி சொன்னாங்க. 40 நாள் முடிவேலை அவங்க சபையில சாட்சி சொன்னாங்க. இப்ப நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அசுவம் நல்ல காலம் ஆபரேஷன் நடக்காம போனது. இப்போ என்ன சொல்றாங்களா, இன்னொரு வியாதிக்கு பேர சொல்றாங்க. நான் சொன்ன அந்த வியாதி உங்களுக்கு இல்லை சகோதரி, இல்லை என்று சொன்னா அது இல்லை. ஆமேன். இதயத்தை கர்த்தர் கொடுக்கும் போது, தேவனுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பாகவே அது இல்லாமல் போகும். அது அது உலகத்தில் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லக்கூடாது. அதே சொல்லுவாங்க, பணம் காணிக்க கொடுக்கறத மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாத இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படுங்க. இல்லை, அது அர்த்தம். அது ஒன்றோட விட்டுவிடக்கூடாது. எல்லாவற்றையும் நான் பார்த்து சொல்லுவேன். ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து தாமே நீ விசுவாச வார்த்தையை சொல்லு, எனக்கு தைராய்டு இல்லை சொல்லு. ஆமேன். எனக்கு சுகர் இல்லை. ஆமேன். சுகர் இல்லைன்னா இல்லை. ஆமேன். பிரஷர் இருக்குன்னு சொல்லுவாங்க, பிரஷர் இல்லை. பிரஷர் இல்லைன்னு சொல்றது கூட நான் தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா லோ பிரஷருங்கிறாங்க. பிரஷர் இல்லாத சரீரம் கிடையாது, சுகர் இல்லாத சரீரம் கிடையாது, உப்பு இல்லாத சரீரம் கிடையாது. எல்லாம் இருக்கு, நார்மலா இருக்கணும். இந்த நார்மலாக்குற கட்டு இதையாவது நீ அச்சமுக்கு கண்ணை பார்த்து சொன்னா உன்னை பத்தியும் சொல்றது. நீ எதையாத இரு வியாதியை பார்த்து அவர் சொல்லுவாரு, சூரை பார்த்து சொல்லுவாரு, இரு எலும்பாக இரு அமரு. ஜவுல பெரிய அனுபவம் நடந்திருக்கு. ஒரு சகோதரி வந்து சொல்றாங்க, ஒரு வாரம் தான் இங்க உபாசக்குள்ள கலந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமீன். சுகர் 480 அப்படின்னாங்க. என்னமா இது அப்படின்ட்டு சொன்னாங்க டாக்டர். அப்படின்னு பக்கத்தில் செக் பண்ணிட்டு, ஆமே கடைசி 40 நாள் இந்த உபாச நாள் 7 நாள் உபாசத்தில் சொன்ன காரியம். உபாசம் முடிஞ்சு போகும்போது நீ போய் செக் பண்ணி பாருமா, உனக்கு சுகரே கிடையாது. ஆமீன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? எல்லாம் நல்லபடி சாப்பிட்டுட்டு போ, செக் பண்ணி பாருங்க. அப்ப செக் பண்ணி பார்த்தா நார்மல். இத்தனை பாயிண்ட் சுகர் எப்படி இறங்குச்சு? அது கர்த்தர் வார்த்தை அனுப்பி கொடுக்கிறவர் கர்த்தர். விசுவாச வார்த்தை பற்றிக்கோ என்ன தேவைப்படுகிற. அப்ப இந்த 100 நெகமியை பார்த்து சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில பற்றி கொண்ட நிமித்தம் அவர் புருஷனையும் பெற்றுக்கொண்டால் புருஷனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளான் என்று அந்த வேத போய் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் 100 நெகமி காரியம். ஆகவே தொடர்ந்து இந்த வசனத்தை நம்ம நீங்க பற்றி கொண்டிருங்க. நான் உங்களுக்கு வசனத்தை சாட்சியா விசுவாசத்தை நடத்த விரும்புகிறேன். ஏன் உடையதோட சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லணும்? நீங்க விசுவாசத்தை உறுதிப்பட லைவா இயேசு வாழ்கிறது. நீங்க விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். சபையை விசுவாசிக்கணும், உங்க ஊழியக்காரர்களை விசுவாசிக்கணும், உங்க நடத்துறவங்களை விசுவாசிக்கணும், வேத வசனத்தை விசுவாசிக்கணும். கிருபையில நீங்க நடத்தப்பட உங்களை ஒப்பு கொண்டு தொடர்ந்து நீங்க அதை பற்றி கொள்ளணும், வசனத்தை பற்றி கொள்ளணும். அப்படின்னு தான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. ஆமே. ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் உண்மை பற்றி கொண்டிருக்க கிருபை நீர் கொடுத்தாதான் உண்டு. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல சரீரத்துல வியாதி, பலவீனம், போராட்டம் தாங்க முடியல.
பயம், மறுத்து விடுவேனோ என்று சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை கர்த்தவங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகளே, நீ பலப்படு, பயத்தை கண்டு பயந்து விடாது வியாதியை கண்டு. ஆண்டவரே, இந்த வரவியத்தை தாக்கக்கூடிய பலத்தை தார், இந்த வலியை தாக்கக்கூடிய பலத்தை தார். என் ஆண்டவருடைய பாதத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் விடுதலை தருகிறவர். ராய்காற்று பண்ணி கிரியை செய்வீராக, இயேசு நாமத்தில் விடுதலை கொடுப்பீராக. எங்க பிள்ளைகள் கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கப்பா. விசுவாச வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன். இந்த விசுவாச வார்த்தைகள் தொடர்ந்து இவர்கள் பற்றி கொண்டிருக்க நீர் கிருபையை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ரூத் நெகோமியை பற்றி கொண்டு மகிமையான ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக் கொண்டது போல இவற்ற சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பற்றி கொண்டு இருக்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காணும்படிக்கு, உம்முடைய வெளிச்சத்தை காணும்படிக்கு, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு பற்றிக்கொள்ள கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இப்போது சத்தம் கேட்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் பிள்ளைகளுடைய சரீரத்திலும் ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. ஏதோ பெயர்கள், ஏதோ கிரியைகள், இழுப்புகள், கொள்ளை வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். எல்லா பிசாசிய சக்திகள், கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போவதாக. இயேசுவே ரட்சிப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். சாத்தானின் சக்திகள் செயலது போக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு திருமணம் நடக்காதா? என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்காதா? என் பிள்ளைக்கு படிப்புக்குரிய தேவைகள் சந்திக்கப்படாதா என்று கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வடிவாசிகளை தொடர்ந்து கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த கடன் வர எனக்கு தீராக, இந்த வாங்கின கடத்தை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு ஏங்கின கடத்தை தீர்க்கும்படி ஒரு வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. கொடுத்த கடனுக்கு கிடைக்கவில்லையே, கொடுத்த காசு கிடைக்கவில்லையே என்று கண்ணீர் அடிக்கிற பிள்ளைகளுக்கு, திருப்பி கிடைக்கும்படிக்கு பொறுத்தவரை ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு திருப்பி கிடைக்கும்படிக்கு அப்போது இறக்கம் செய்வீராக. பலவிதமான நெருக்கத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்போது இறக்கம் செய்வீராக என்று ஜபிக்கிறேன். இயேசுவே வல்லமை வெளிப்படட்டும். இப்போதை கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கடையோடு பாரத்தோடு உடைய சமூகத்தில் காத்திருக்கிற எங்கள் ஜனங்கள் ரட்சிப்பை காண்பார்களாக, விடுதலை காண்பார்களாக. உம்முடைய மகத்துவம் உள்ள வல்லமை எங்கள் பிள்ளையை பெற்றுக் கொள்வார்களா. குடும்பத்தில் வாழ்க்கை கசந்து போய் நிற்கிறது. அறிவுபட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்கவில்லையே. எதிர்பார்த்த புருஷனுடைய வாழ்க்கை எனக்கு அமையவில்லையே. எனக்கு கட்டின மனைவியிடத்தில் எனக்கு தேவைகள் சந்திக்கப்படவில்லையே. கண்ணீரோடு இருக்கிற புருஷர்கள், கண்ணீரோடு கதறி நிற்கிற சகோதரிமார்கள், தாய்மார்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் நன்மையால் நிரப்தியாக்குவாயாக. இந்த வசன வார்த்தையை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுடைய இல்லத்தில் வல்லமை புறப்பட்டு செல்லட்டும். கர்த்தருடைய பரிசுத்த ரத்தத்தை தளிக்கிறேன். நிலக்கால பரிசுத்த ரத்தத்தை பூசுகிறேன். அவர் கேம்பஸ் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையான இயேசுவை பரிசுத்த ரத்தத்தை தளித்து பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். அற்புத கரம் வெளிப்படட்டும். ஓங்கின வலது கரம் ஓங்கின புயம் இறைநிக்க கற்றுக்கு இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை ஜோபகுதி கேட்டிருக்கிறீங்க. ஒரு ரூத் நெகோமி எப்படி பற்றி கொண்டிருந்தாலும் அதே போல நீங்கள் வசனத்தை வார்த்தையை பற்றி கொண்டு விசுவாச ஜீவியத்தில் ஓட்டத்தை துவங்க தொடர்ந்து பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.